ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நான் உங்கள் அஜித் குமார் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பிஃபோராக நம்மளோட சேனல் நேம் வந்து ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனல் நேம் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த நேம் வந்து பல லைக்கர்ஸ், நம்மளோட லைக்கர்ஸ் எல்லாருமே வந்து பர்சனலாக கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனல் நேமில் வந்து நிறைய சேனல் இருக்குது. ஸோ உங்கள் சேனல் எடுக்க முடியல. ஸோ நமக்கு சப்போர்ட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு விருப்பத்துக்கு ஏற்ப நம்மளோட சேனல் நேம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சேஞ்ச் பண்ணுறத காட்டிலும் அந்த நேமையே நான் சேஞ்சஸோட சொல்லியிருக்கேன். அந்த நேமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஃபார் சேஞ்ச் அப்படின்ற ஒரு சேனல் நேம் வந்து நம்மளுடைய நேமை வந்து மாற்றிருக்கேன். ஸோ சேஞ்ச் ஃபார் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்குங்க. இன்னைக்கு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. அதாவது ஒற்றை அதிகாரத்தின் மையத்தின் கீழே வந்து ஒடுக்கப்படக்கூடிய ஒரு கல்வித்துறையை பற்றி, உயர்கல்வித்துறையை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு இந்திய கல்வித்துறை வந்து வரலாற்றுக்கே வந்து ஒரு களங்கமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மசோதாவை வந்து மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்திருக்கு. அதாவது பிற்போக்குத்தனமாக இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கை சார்ந்த பாடத்திட்டத்தை வந்து இந்திய முழுமைக்கும் ஒரே மாதிரியாக அறிமுகப்படுத்தி வந்துட்டு இருக்கு. கல்வித்துறையினோட ஜனநாயக கட்டமைப்பு, அதை கருவறுக்கக்கூடிய ஒரு மசோதாவை வந்து பற்றி தான் நம்ம இப்போ நிறையா பேச போகிறோம். மத்திய அரசு வந்து உயர்கல்விக்கான விக்சித் பாரத் சிசோ அதிஷ்டான் மசோதாவை வந்து கொண்டு வந்திருக்கு. அந்த மசோதா விரைவில் வந்து நிறைவேற்றப்படவும் சொல்லப்படுது. அங்கன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த மசோதா வந்து என்ன நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, தற்போதுள்ள பல்கலைக்கழகத்துல மானிய குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு மற்றும் தேசிய ஆசிரியர்களோட கல்விக்குழு ஆகிய அமைப்புகள் அனைத்துமே கலைக்கப்பட்டு அதற்காக மாற்று விக்சித் பாரத் சூசோ அதிஷ்டான் என்ற ஒரு ஒற்றை அமைப்பு நடைமுறைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. ஆழ்ந்த அறிவை பெறுவது கல்வியினோட ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கமா இருந்தாலும், ஒரு கல்வியினோட மெய்யான நோக்கம் மனிதனை வந்து சமூக மனிதனாக மாற்றுறதான் அப்படின்றத நம்ம சொல்லப்படுறோம். ஸோ சக மனிதர்களை வேறுபாடின்றி பார்த்து அவர்களின் ஒருவனாக நம்ம என்ன சொல்லணும், தன்னை உணர்ந்து சமூகத்தினோட சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இந்த பண்பை வந்து பெரும் வழிமுறைகளில் கல்வி செயல்பாடு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த அறிவுடன் இணைத்து புகட்டும் போது இந்த பண்பின் பெரும் வழிமுறையே கல்வியினோட செயல்பாடு. இப்பண்பு அறிவுடன் நம்ம இணைத்து புகட்டக்கூடிய முறையைத்தான் நம்ம பயிற்றுவிக்கிறோம். இதற்காகத்தான் கல்வியில வந்து சுதந்திரமும் ஜனநாயகமும் ரொம்ப முக்கியமான அவசியமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். உண்மையில அரசியலோட பங்கு தேவையான நிதி வழங்குவது மட்டும் முடிந்து விட்டுறது. அப்படிதான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. மற்ற அனைத்து செயல்பாடுகளும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் ஆகிய இவர்களை வைத்துதான் மட்டுமே தான் தீர்மானிக்கப்படும். ஆனால் ஒட்டுமொத்த இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து ஒரு சுய தீனத்தையும் பறித்து ஒட்டுமொத்த ஒற்றைய ஒரு அமைப்புடன் வந்து தருவது வந்து இந்த மசோதா வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். இனி இந்த மசோதாவோட பின்னணியும் வந்து அதனுடைய நோக்கங்களை பற்றி நம்ம ஆய்வு பண்ணும்போது அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 1970களுக்கு பின்னர் உலகமெங்கிலும் ஆபத்தான மாற்றங்கள் வந்து துவங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டங்கல் வரைவு, காட் ஒப்பந்தம் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சாதாரண நாடுகள் மீது உலகமய கொள்கை திணிக்கப்பட்டு தேசங்கள் அனைத்துமே வந்து ஒரு கார்ப்பரேட் சந்தையா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் உலகத்தில் கூடிய மாறுநிலை கொண்டு இருக்கு அப்படின்றத சொல்லப்படுது. இந்த பின்னணியில தான் நம்ம 1986 இந்தியாவில் அப்போதைய ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கை வந்து 1986 ராஜீவ்காந்தியால் வந்து கொண்டு வரப்படுது. இது கல்வியினோட வணிக ஒரு பொருளாதாரத்திற்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வேற எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தல. அப்ப இந்திய கல்வியினோட அழிவு இங்கிருந்துதான் துவங்குது அப்படின்றத அதுக்கு பின்னாடிதான் வந்து அந்த கொள்கை கூட வலு சேர்க்கும் வகையில பல நிபுணர்களினோட அறிக்கையை பெறப்பட்டு 40 ஆண்டு கால கல்வியினோட முழுமையான வந்து வணிகம் தான் செய்யப்பட்டிருக்கு. இதன் விளைவா வந்து சரியாக சிந்திக்க இயலாத ஒரு படிக்காதவர்களை கோடிக்கணக்கில் வந்து உருவாக்கி இருக்கு. இத்தகையவர்கள் தான் இந்த துவக்க கல்வியில் இருந்து உயர்கல்வி வரை எங்க வந்து நிறைஞ்சிருக்குன்னா ஒண்ணும் இல்லை. அப்ப தேசிய கல்விக் கொள்கை 2020 இத்தகைய அதையே வந்து 66 பக்கம் கொண்ட ஒரு தேசிய கல்விக் கொள்கை 2020 பாராளுமன்றத்துல வந்து விவாதம் வந்து எதுவும் இன்றி நிறைவேற்றிருக்கு. அப்ப அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அரசுக்குரிய ஆவணங்களை வந்து வெளியிட்டு கொண்டேதான் இருக்கு. அவையெல்லாம் சேர்த்தா ஒரு 10,000 பக்கத்துக்கு மேல வந்துகிட்டே இருக்கும். ஆவணத்துக்கு மேல ஆவணம் தான் அடிக்க போயிட்டு இருக்கு இந்த ஒன்றிய அரசு. அதை வெளியிட்டு இருக்கு. அதனோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னா, 1986 வந்து கல்வியினோட கொள்கையில உள்ள 3 கூறுகளுடன் ஒரு இரு முக்கிய கூறுகளாக சொல்லக்கூடிய அந்த பண்டைய இந்திய பெருமைவாதமும் கல்வி அதிகார முறையில் வந்து மையப்படுத்துதல் இதுல வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்றது. இந்த விக்சித் பாரத் சூசோ அதிஷ்டான் மசோதா 2025. விக்சித் என்றால் வளர்ந்த அப்படின்ற அர்த்தம், பாரத் என்றால் இந்தியா என்ற அர்த்தம், சூசோ என்றால் அந்த கல்வி என்ற அர்த்தம், அதிஷ்டான் என்றால் அத்தாரிட்டி அல்லது ஆணையம் சொல்லுவாங்க.
இப்படி கூட்டி ஒவ்வொரு பொருள் பட்டோம் அப்படின்னா 109 கோடி மக்களினோட உயர்கல்வி அனைத்திற்குமே ஒரு ஒற்றை ஆணையத்திடம் வந்து கொடுக்கறது வந்து இந்திய உயர்கல்வியினோட நிலையங்கள் அனைத்துமே வந்து நேரடியாக ஒன்றிய அரசிட்ட போய் வந்து கீழே சென்று விடுது அப்படின்றதான் உண்மை. ஸோ அரசுகளும் உயர்கல்வியில் எந்த உறவும் இல்லை, மாநில அரசும் இறையாண்மை உள்ள எந்த ஒரு இடைவெளியுமே இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். விக்சித் பாரத் சுசோ அதிஷ்டாவினோட எவ்வாறு அமைக்கப்பட்ட இருக்கிறது அப்படின்றத பத்தி இன்னமும் நமக்கு விரிவா பார்க்கலாம். ஒரு 3 கவுன்சில்கள் அதுல இருந்து சொல்லப்படுகிறது. அதுல 3 முதல் பார்த்தீங்கன்னா விக்சித் பாரத் சுசோ வினியமன் பிரஷித் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவினோட உயர்கல்வியான பொதுவான ஒழுங்குமுறை அமைப்பாக வந்து செயல்படுதான். விதிமுறைகளை மீறும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கும் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் சொல்லுது. அப்ப விக்சித் பாரத் சுசோ குணவத்தா பரிஷித் அப்படின்னு இன்னொரு செகண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா உயர்கல்வியினோட நிறுவனங்களின் தரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அங்கீகாரம் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. நிறுவனங்களின் தரம் மற்றும் தன்னாட்சியை வந்து மதிப்பிடுவதற்கான அங்கீகார கட்டமைப்பை வந்து உருவாக்குதாமா. 3வது ஒரு கவுன்சிலிங் சொல்லுது விக்சித் பாரத் சுசோ மானக் பரிஷத். இது உயர்கல்வியினோட தரத்தை நிர்ணயம் செய்ய அமைப்பாக இருக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமைப்புகள் அனைத்துமே நியாயமான உறுப்பினர்களை மட்டுமே கொண்டதாக இருக்கப்படுமா. தர நிர்ணயம், ஒழுங்குமுறை, அங்கீகாரம் இவை அனைத்துமே வந்து இந்த அமைப்புகளின் மூலம் செய்யப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இனி உயர்கல்வியில சுதந்திரம், ஜனநாயகம், சுய சிந்தனை என்ற எதையும் அனுமதிப்பதே இல்லை அப்படின்ற அடிப்படையில முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லப்படுது. அப்ப இதுக்கான தண்டனை முறைகள் வந்து இதுலயும் சொல்லப்படுது. இப்பகுதியில வந்து இந்த மசோதா வந்து பரிந்துரைக்கக்கூடிய ஒரு தண்டனை முறைகளை வந்து சில விஷயங்களை நம்ம இப்ப வந்து பார்ப்போம். இந்த சட்டம் சொல்லும் விதிகளை மீறினா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த 3 கவுன்சிலை மீறினாங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் குறையாத வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அந்த கல்லூரிகளுக்கு. குறிப்பிட்ட எந்த கல்லூரி அது மீறுதோ அது உயர்கல்வி நிறுவனம் மீண்டும் தவறிழைத்தால் 30 லட்சம் வரை வந்து குறையாம வந்து அபராதம் விதிக்கணும். அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் வந்து வேலையிலேருந்து தூக்கவும் செய்வாங்க. அந்த நிறுவனத்தினோட சுயாட்சி அனுமதியும் அப்ப அந்த அரசினோட நிதியையும் நிறுத்தி வைக்கிறதோடு இல்லாம ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் நடத்திட்டு இருக்காங்க. உயர்கல்வி நிறுவனம் தொடர்ச்சி தவறு இருக்கிறதுனால ஒழுங்குமுறை கவுன்சிலிங் 75 லட்சம் கூட பாயிற அளவுக்கு ஒரு குறையாத அபராதத்தை விதிக்கலாம் அப்படின்றதும் சொல்லப்படுது. சான்றிதழ், பட்டங்கள் மற்றும் உரிமை எல்லாத்தையுமே அந்த காலேஜில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து பறிக்கப்படும். அது மட்டும் இல்லாம அந்த கல்வியினோட தரத்தையும் வந்து குறைந்த அளவுல தரத்துல வந்து சொல்லிடுவாங்க. பாடத்திட்ட தரம் என்று நிர்ணயிப்பது இந்த அடிப்படையில தான் வந்து நிர்ணயிக்கப்படுது. கல்வியினோட நிறுவனங்கள் அபராதம் விதித்தும் தண்டனைக்கு வழங்கியும் தங்கள் வழிகளுக்கு கொண்டு வர போகிறதும் சொல்லப்படுது. உதாரணக்கு இதை சொன்ன பல்கலைக்கழகம் ஏற்க மறுத்துச்சு அப்படின்னா த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விக்சி பாரத்தின் பாடத்திட்டம் ஒரு மூடத்தனத்தை வந்து கொண்டிருப்பதாக கருதி அறிவியல் முறையில வந்து தாங்களே வந்து இளங்கலை கணிதத்திற்கு கலைத்திட்டத்தையும் பாடத்திட்டத்தையும் உருவாக்கி தரதாக இந்த நிலையில வந்து விக்சித் பாரத் சுசோன் குணவத்தா பரிஷித் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு அபராதம் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. தண்டனை தரும் பல்கலைக்கழகங்களும் கூட பரிந்துரைக்கப்படும். இது எங்க இட்டு செல்லும் அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னா சட்டசபையில சட்டம் ஏற்றி மாநில மக்கள் வரிப்பணத்தில் மாநில அரசால் உருவாக்கி நடத்தப்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மீது தண்டனை விதிக்கப்படும் போது அதிகாரம் இந்த நியமன அமைப்பிற்கு எப்படி வருகிறது அப்படின்றது. இப்படி ஒரு எதேசிய மசோதாவை இதுல வந்து நகைச்சுவை என்னவென்றால் பல்கலைக்கழகங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரம் தருவதற்காக கூறிக்கொண்டு உண்மையிலே வந்து சுதந்திரத்தை வந்து பறிச்சு கொள்கிறாங்க. சுதந்திரத்தை தரத சொல்லி அந்த வந்து சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த ஒற்றை அமைப்பை பத்தி நம்ம இன்னும் பேசுவோம். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் பலவிதமான பணிகளுக்கு வந்து பலவிதமான அமைப்புகளை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஜனநாயக முறைப்படி வந்து இது செயல்படுது. வெளி அதிகார அமைப்புகள் வந்து எதையும் வந்து கல்வியில் அனுமதிக்க இயலாது. இந்த ஜனநாயக சூழலின் முக்கிய நோக்கம் சுதந்திர சூழலை உருவாக்கக்கூடியது. சுதந்திர சூழலை வந்து கேள்வி கேட்கும் மனோபாவத்தை உண்டாக்கும். அப்ப கேள்வி கேட்பதுல பதில் அளிப்பதும் சிக்கலான நுட்பமான உரையாடல்களும் அதையொட்டிய வந்து பரிசோதனைகளுக்கும் அதனை வந்து சரிபார்த்தலுக்கும் இட்டு செல்லக்கூடிய இதன் மூலமே ஒரு உயர்வு சிந்தனை ஒவ்வொரு மாணவரிடமும் பரிணமிக்கும். இந்த போக்கில்தான் ஒவ்வொரு மனிதனும் மற்ற மனிதர்களின் சிந்தனையையும் வலிமையையும் உணர முடியும் அப்படின்றது சொல்லப்படுது. இந்த செயல்பாடு மிக இன்றியமையாதது. இந்த உரையாடல்களும் செயல்பாடுகளும் வேற்றுமைகளையும் பால் பெருமை, ஜாதி பெருமை, மதப்பெருமை, இனப்பெருமை, நிறப்பெருமை ஆகிய அனைத்துமே ஆவியாக்கி விடும். இது ஆட்டோமேட்டிக்கா ஆவியாக்கணும். இவ்வாறுதான் மனிதர்களோட அடிப்படை மாற்றத்தை வந்து நம்ம நிகழ்த்த முடியும். உண்மையில் இவ்வாறு இருக்கும்போது இந்த மசோதாவை இந்தியா முழுமைக்கும் ஒரு 12 அல்லது 13 பேர் கொண்ட ஒரு அதிகார அமைப்பிடம் ஒரு உயர்கல்வி அனைத்தையுமே வந்து தாரை வார்க்கிறது தான் இருக்குது. ஒற்றை அதிகார அமைப்பினோட கல்வியினோட சூழலையே நஞ்சாக்குது அப்படின்றதான் உண்மை. நமது தமிழக அரசு இதுவரை இந்த மசோதாவை எதிர்க்கவே இல்லை என்பது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி.
ஆங்கிலத்திலும் இந்தியிலும் உள்ள இந்த மசோதாவை தமிழில் மொழிபெயர்க்கும்போது நம்ம மக்களிடமும் இதன் ஆபத்தை வந்து விளக்க வேண்டும். இன்னும் தமிழாக்கமே பண்ணல அதை. தமிழாக்கம் பண்ணாதானே மக்களுக்கு புரியும். இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆசிரியர்களும், மாணவர்களும், கல்வியாளர்களும், பெற்றோர்களும் நம்ம போராட்ட காலத்துல வந்து குதிக்கணும். ஒன்றிய அரசு இதிலிருந்து வந்து பின்வாங்குற வரைக்கும் கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களிலும் நிலவும் விழிப்புணர்வு கூடிய மட்டமும் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. பெரும்பாலான கல்லூரிகளை வந்து சுயநிதி கல்லூரிகள் வணிக நோக்கில் இயங்குகிறது. அரசு கல்லூரிகளிலோ பெரும்பாலும் நிலையான பேராசிரியர்கள் வந்து இருப்பதே இல்லை. 12,000 இடத்துக்கு சுமார் 2,500 நிலையான பேராசிரியர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இந்த மாதிரி அவலங்கள் இருக்கும்போது அறிவுஜீவிகள் வந்து எதிர்ப்பை வந்து இதையொட்டி துவங்க வேண்டும். இதன் மூலம் பாதிக்கப்படக்கூடிய யாருன்னா மாணவர்கள் தான். மாணவர் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்படுது அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். அறிவுஜீவிகள் கருத்தரங்கள், செமினார், கலந்துரை ஆகியவற்றை இந்த துவங்கி அதில் ஆசிரியர்களை வந்து மாணவர்களையும் அங்க பங்கெடுக்க செய்து அவர்கள் உணர்வு பெற்றாதான் போராட்டங்கள் வந்து வரும். இது பற்றியான விஷயத்த வந்து பேசுவாங்க. ஸோ இந்த பாதிப்பின் அடிப்படையில் தான் ஒரு நீண்ட காலமாக நீடிக்கும். மீண்டும் ஒரு சமரசமற்ற போராட்டத்தை நம்ம வந்து எடுக்கும்போது தான் காலம் என கேட்குது. அதுக்கு எடுத்தா மட்டும்தான் அது நமக்கு சொல்யூஷன் ஆகும். ஸோ பெங்களூர்ல கூட இதை ஒட்டி மக்கள் பாராளுமன்ற ஒரு முழு நாள் கருத்தரங்கத்தை வந்து பெங்களூர்ல நடத்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் வந்து நம்ம ஆதரிக்கணும். இந்த போராட்டத்துக்கான விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில. ஸோ இதோட நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். சேவ் எஜுகேஷன்ஸ், சேவ் கல்ச்சர், சேவ் ஹியூமனிட்டி என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துகிறேன். தேங்க்யூ ஆல்.